விஜயபாஸ்கர் மாதிரி இந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லா அயோக்கியர்களையும் கட்சியில் ராஜினாமா செய்ய சொல்லி உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருகிறீர்களே, உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அயோக்கியர்களை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன, செந்தில் பாலாஜியை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன? செந்தில் பாலாஜிக்கும் குட்கா விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? ஆனா இதெல்லாம் அரசியல் தந்திரம் இல்லையா? எப்படினாலும் என்ன ஒரு அயோக்கியனை முட்டு கொடுக்க சொல்வது, ஒரு அயோக்கியனை தண்டிப்பது, அப்புறம் எப்படி அயோக்கியத்தனம் ஒழியும்? இந்த பாகுபாடு இருந்தால் விஜய் தான் உங்களுடைய படிப்பின்மையினுடைய விளைவு. இல்ல எனக்கு என்னன்னா, இப்போ ஆப்போசிட்ல இருந்து வந்தாலும் நான் சொன்னதே உனக்கு புரியல. செந்தில் பாலாஜியை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஏவாவேலுவின் வீட்டுக்கு ரெய்டு போகிறாய். ஆனால் இந்த குட்கா விஜயபாஸ்கரை, இந்த கரூர் விஜயபாஸ்கரை, வேலுமணியை, மற்றவனை எல்லாம் நீ அரவணைத்துக் கொள்கிறாய். அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லை என்கின்ற நிலையில் முட்டாளுக்கு இன்னொரு அறிவாளி யோசனை சொல்ல முடியும், அயோக்கியனுக்கு எவனும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்கிறேன், திமுக ஆட்சியை விட உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனாலும் கூட நீ இருந்து தொலைக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், இல்லாவிட்டால் அந்த அயோக்கியர்கள் வந்து சதுரடிக்கு 25 ரூபாய் கேட்பார்கள், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திற்கு 25 லட்சம் கேட்பார்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும், நான் சொத்தை என் பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த மூர்த்தி போன்றவர்கள், இந்த மதுரை மூர்த்தி போன்றவர்கள் பணம் கேட்பார்கள். சொல்கிறேன், நீ பணம் வாங்கவில்லை, இது தொடர வேண்டும். இடைத்தேர்தல் வரையிலும் கடைபிடித்து விட்டு விடுவாயோ என்று எனக்கு கவலை இருக்கிறது. இது நியாயமாக எப்பொழுதும் தொடர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஊழல் இல்லை. நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பிஜே ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வணக்கம். இப்போ இம்மெச்சூர் அப்படிங்கிறப்போ மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க வந்துட்டு இவங்களுக்கு ஆள தெரியல. இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் நாலெட்ஜ் எல்லாமே வேணும்ல. நாலெட்ஜ் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வயது ஏற ஏற வரும். அது வந்து அறிவுள்ளவனுக்கு கூடுதலாக வரும், அறிவில்லாதவன் பிறந்தபடியே செத்து போயிடுவான். எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு வரவே வராது. மாடு மேய்க்கிறவனுக்கு சாகுற வரையிலும் அந்த மாடு மேய்க்க தெரியுமே தவிர அவனுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் 85 வயதிலும் அவனுக்கு எந்த புதிய அறிவு அனுபவமும் ஏற்படாது. அறிவுடையவனுக்கு மட்டும்தான் புதிய சிந்தனைகள், புதிய பார்வைகள் ஏற்பட முடியும். பட் ஆனால் அமைச்சரவையில் இப்போ நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு படித்தவன் வேற, அறிவுள்ளவன் வேற. படித்தவன் எவன் இல்லை நம்ம நாட்டில், எவன் இல்லை. விஜய் படிக்காதால, எழுத படிக்க தெரியுதா படிப்பு? பிரச்சனை என்ன என்று ஆழநிலமாக ஆராய்வது, பிறகு அதற்கு தீர்வு என்ன என்று ஏற்கனவே தான் பெற்ற அனுபவங்கள், தான் பெற்றிருக்கின்ற அறிவு, அப்புறம் கூடுதலாக பெற வேண்டிய ஆலோசனைகள், இவற்றின் அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். படிப்பு என்றால் நீ இவருக்கும் பார்த்து படிக்க தெரியுது, நம்ம உதயநிதிக்கும் பார்த்து படிக்க தெரியுது, 2 பேரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை வந்து இம்மெச்சூர்ட் பீப்புள் என்று சொல்லுகிறோம். எதனாலே சொல்லுகிறோம்? ராஜாஜி என்ன இவர்களை விட வாழ்நாள் பூராவும் படித்தார், அது வேறு. படிப்பு என்பது நீ நினைச்சா, நீ பட்டம் பெற்றியா, அதோடு முடிந்து விட்டது படிப்பு என்று நீ நினைக்கிறாய். நான் சாகும் வரையிலும் அது தொடரும் என்று நினைக்கின்றேன். சாந்துணையும் கல்லாதவாறு என்று சாவை எல்லையாக காட்டுவார் வள்ளுவர். புரியுதா? படிப்புக்கு எல்லை சாவுதான். ராஜாஜி கடைசியாக வந்த பொருளாதார நுட்பம் மிகுந்த நூலை தலைமாட்டில் வைத்திருந்தார், படித்து கொண்டிருந்தார். பிறகு நினைவு இழந்த பிறகு அந்த புத்தகம் தவறி விழுந்து விட்டது, அது தலைமாட்டில் இருந்தது, இறந்து போனார். கடைசி நாள் வரையிலும் 95 வரையிலும் படித்தார். நீ படிப்பதை நிறுத்தி விட்டார், விஜய் நிறுத்தி விட்டார், எல்லாரும் நிறுத்தி விட்டார். இல்ல இப்போ என்னன்னா, இப்போ மக்களுக்கு ஒரு பக்கம் என்னன்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நிறைய ஆண்டவர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க, இப்போ புதுசா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர். நான் இதை வரவேற்கிறேன். யங்ஸ்டர்ஸ் என்பது உங்களுடைய அறியாமையினால் பேசுகின்ற பேச்சு. புதிய கருத்து வர வேண்டும் என்பதை புதிய இளைஞன் கொண்டு வருவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். புதிய கருத்தை ரொம்ப அறிவார்ந்த மக்கள் தான் கொண்டு வர முடியுமே தவிர, இந்த இளைஞன் 15 வயது, 18 வயது, 20 வயது இதெல்லாம் ஓட்டப்பந்தயத்துக்குரிய வயதே தவிர என்ன படிப்பு, வாழ்க்கையில் அடிபட்ட அனுபவங்கள், இவற்றின் காரணமாகத்தான் மெச்சூர்ட் தாட்ஸ் ஏற்பட முடியும். அதை நீங்கள் உங்களுக்கு புரியாததினால் புதிய கருத்தோட்டம் வேண்டும் என்று சொல்வது தெரிவதற்கு பதிலாக இளைஞர்களிடம் மாற்றி கொடுங்கள். ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறார்கள், மாற்றி கொடுப்பது. இளைஞர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இப்போ இருக்கிறவர்களே 50 வயசு மனிதருக்கே அனுபவம் இல்லையே, இளைஞருக்கு 50 வயசு ஆகுறதே. 30 வயதில் சிறந்த அறிவை பெற்றவர்கள் இருக்கிறார்களே. அதனால அது இளமை சார்ந்தது இல்லை, அது காலப்போக்கில் நிறைய பெற்று பெற்று சேர்த்து கொண்டே வர வேண்டும். நியாயமற்ற அரசு,
ஆனாலும் கூட நீ இருந்து தொலைக்க வேண்டும் என்று நான் நினைப்பதற்கு காரணம், இல்லாவிட்டால் அந்த அயோக்கியர்கள் வந்து சதுரடிக்கு 25 ரூபாய் கேட்பார்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கு 25 லட்சம் கேட்பார்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும், நான் சொத்தை என் பணத்தை கொடுத்து வாங்குவதற்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த மூர்த்தி போன்றவர்கள், இந்த மதுரை மூர்த்தி போன்றவர்கள் பணம் கேட்பார்கள். இப்ப இந்த லஞ்சம் எல்லாம் இப்ப குறைஞ்சிருக்குன்னு இல்ல, நினைக்கிறீங்களா சார்? லஞ்சம் என்பது இப்பொழுது மேல் மட்டத்தில் நேரடியாக இல்லையே. நிறைய இல்ல, பேருடைய இல்ல, பணி நீக்கம் நடக்குது. இல்லை இல்லை, இப்பதான் நடக்கிறது. ஆனா இவர் என்ன முரண்பாடு என்று அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீ பணம் வாங்கவில்லை, இது தொடர வேண்டும். இடைத்தேர்தல் வரையிலும் கடைபிடித்து விட்டு விடுவாயோ என்று எனக்கு கவலை இருக்கிறது. இது நியாயமாக எப்பொழுதும் தொடர வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஊழல் இல்லை, ஆனால் என்ன செய்கிறீர்கள், உங்களுடைய கட்சிக்கு போதாமை இருக்கிற போது, பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற போது, விஜயபாஸ்கர் மாதிரி அந்த குட்கா விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லா அயோக்கியர்களையும் கட்சியில் ராஜினாமா செய்ய சொல்லி உங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருகிறீர்களே. உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அயோக்கியர்களை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன, செந்தில் பாலாஜியை முட்டுக் கொடுக்க சொன்னால் என்ன? செந்தில் பாலாஜிக்கும் குட்கா விஜயபாஸ்கருக்கும் என்ன வேறுபாடு? ஆனா இதெல்லாம் அரசியல் தந்திரம் இல்லையா? எப்படினாலும் என்ன ஒரு அயோக்கியனை முட்டுக் கொடுக்க சொல்வது, ஒரு அயோக்கியனை தண்டிப்பது, அப்புறம் எப்படி அயோக்கியத்தனம் ஒழியும்? இந்த பாகுபாடு இருந்தால் இந்த தான் உங்களுடைய படிப்பின்மையினுடைய விளைவு. அதனால அதாவது இதுக்கு தந்திரம் என்று பெயர் இல்லை. தந்திரம் என்பது உண்மைக்கு மாறானதில்லை. தந்திரம் என்பதனுடைய பொருள், டாக்டிக்ஸ் என்பது வேறு. அதாவது திருவள்ளுவரே அந்த இதையெல்லாம் பேசுகிறார். ஆனால் எதை மாற்றானுக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்வார். மாற்றானுக்கு நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி பலவீனத்தை வெளிப்படுத்தி ஆவது என்பது வேறு. அயோக்கியனை இந்த அயோக்கியனை தண்டிப்பது, இந்த அயோக்கியனை அரவணைத்துக் கொள்வது என்றால் என்ன? இல்ல, எனக்கு என்னன்னா இப்போ ஆப்போசிட்ல இருந்து வந்தாலும் நான் சொல்றதே உனக்கு புரியல. செந்தில் பாலாஜியை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், ஏவாவேலுவின் வீட்டுக்கு ரெய்டு போகிறாய். ஆனால் இந்த குட்கா விஜயபாஸ்கரை, இந்த கரூர் விஜயபாஸ்கரை, வேலுமணியை, மற்றவனை எல்லாம் நீ அரவணைத்துக் கொள்கிறாய். அவர்களின் மீது வழக்குகளை நீ போட மாட்டாய், அவர்களின் மீது வழக்குகளை நீ நடத்த மாட்டாய். ஒரு பகுதி அயோக்கியர்களை அரவணைத்துக் கொண்டு இன்னொரு பகுதி அயோக்கியர்களை நீ ஒழிக்க நினைத்தால் அயோக்கியத்தனம் ஒழியாது. நீ சொன்ன மாதிரி உனக்கு உன்னுடைய ஆட்சி முக்கியம், நீ ஆள்வது முக்கியம், முன்னும் பின்னும் 28 கார்கள் ஆரோகணித்து போவது முக்கியம் என்றுதான் கருதுவார்களே தவிர உன்னுடைய ஆட்சி அசோகனுடைய ஆட்சியை போல, காமராஜருடைய ஆட்சியை போல சிறந்த ஆட்சி என்று சொல்ல மாட்டார்கள். இப்ப வேறு கட்சியில இருந்து வந்தாலும் தலைமை இப்ப இவரு சொல்றது ஏன் நீ போய் மக்களிடங்கள் உனக்கு 106 பேர் தான் இருக்கிறது என்றால் 160 பேரை தருவார்கள், அதுதான் முறை. அதை விட்டு வழியல்லாத வழியிலே இவனை நான் தூக்கி கொண்டு வருகிறேன், இவனுக்கு நான் ஒரு பேரம் பேசி பணம் கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உனக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன், இல்லாவிட்டால் உன்னுடைய ஊழலை நான் மறைக்கிறேன் என்று சொல்லி நீ ஒரு பேரம் பேசி அயோக்கியத்தனம் செய்தால் அந்த அயோக்கியத்தனத்துக்கு இது எந்த விதத்துல மாற்று என்று கேட்கிறேன். புரிகிறதா? நீ யோக்கியமாக அரசாள வேண்டும் என்றால் என்ன, மலத்தை மிதிக்காதே, அறிவுறுப்பானது. ஓகே சார், இப்போ நீங்க இதுவரை பார்த்ததுல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி, இப்ப நாடாளுமன்றத்திலயுமே நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ என்ன பேசினாலும், ஆளுங்கட்சி என்ன பேசினாலும் எதிர்கட்சி எந்திரிச்சு போயிடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு ஒரு அரசியலான எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முறையே இப்பொழுது தீர்ப்பாயம் என்று தீர்மானத்தையே கொடுக்காமல் அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக சொன்னால் அப்புறம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றவன் எதிர்ப்பை காட்டுவதற்கு நினைப்பான். சபாநாயகர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஆளுங்கட்சிக்கு ஜிங்ஜாங் அடிக்கிறவர்கள், புரிகிறதா? அதனால அவனை பேச விட மாட்டார்கள். சரி, பேச விட்டாலும் இந்த அறிவாளிகள் பேசிவிட்டாலும் தாங்க முடியாது. நான் சட்டமன்றத்திலலாம் இருந்திருக்கிறேன், தாங்க முடியாது. அவ்வளவு முட்டாள்தனமாக பேசுவார்கள். இவர்களை பாதி நிறுத்தி வைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் எப்பவும் எளிய மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஜனநாயகம் மீடியாவுக்கு ரூல் தான். சாதாரண மனிதர்களின் ஆட்சியாகத்தான் இருக்கும். நான் சொல்வது தெரிகிறது அவனுக்கு. அரிஸ்டோக்ரஸி மற்றவற்றில் தான் நீ தேர்வு செய்ய முடியும் ஆட்சியாளனை. இது சாதாரண மக்கள் அவர்களுக்கு தெரிந்தபடி தேர்ந்தெடுப்பார்கள். இவன் தான் வருவேன். அப்புறம் இவனுக்கு அறிவூட்டுவதற்காகத்தான் பியூரோக்ரஸியை படித்தவனை வச்சுருக்கேன். புரியுதா அவனுக்கு? ஏன் அவன் ஐஏஎஸ் படிக்கணும், ஏன் அவன் ஐபிஎஸ் படிக்கணும்னா ட்ரைன்டு கேடர்ஸ். அவங்க வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் ட்ரைன்டு கேடர்ஸ். ஏன்னா இவங்க மோசமாக கற்பிக்கப்பட்ட, மோசமாக பயிற்றுவிக்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருப்பதற்காக மிகச்சிறப்பாக கற்பிக்கப்பட்ட, மிகச்சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்ட அதிகார வர்க்கத்தை பின்னால் வைத்திருக்கிறான் வெள்ளைக்காரன். புரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம தலைமைச் செயலாளரை ஆளை சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துக்கணும் இரு. ஊழலை ஒழிக்கிறது ஒரே கொள்கையா வச்சுக்க.
ஊழலை ஒழிச்சிடு. இந்த நாடு புல்ல பால் குடி மறக்கிற மாதிரி இந்த ஊழலை மறக்கணும். நான் சொல்லுவது தெரிகிறதா? அதனால அதுக்கப்புறம் இந்த நாடு மாற்றம் அடையும். அதனால உனக்கு அயோக்கியனை விட முட்டாள் பரவாயில்லைங்க என்கின்ற நிலையில் முட்டாளுக்கு இன்னொரு அறிவாளி யோசனை சொல்ல முடியும். அயோக்கியனுக்கு எவனும் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்றேன், திமுக ஆட்சியை விட உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி தான். ஆனா உன்னுடைய போதாமையை நீ அறிவாளிகளை வைத்துக்கொண்டு ஈடு கட்டிக்கொள். அதுக்கு இப்ப இருக்க தலைமைச் செயலாளர் சிறந்த ஆள் தான் என்று எனக்கும் படுகிறது. உனக்கு இவ்வளவு கற்பிக்கிறாரே, இதை மீறி நீ இல்லாத வேலையெல்லாம் செய்யற. டச்சப் பூமனையெல்லாம் ஆலோசகராக கொண்டு வர்ற. இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் விட்டு ஒழுங்காக நாடாளுகின்ற வேலையை செய்தால் நீ ஆள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொல்வது புரியுது. மறுபடியும் இந்த உண்ணிகள் மறுபடியும் வந்து கொடுக்க வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிறேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி.